50 வருஷத்துக்கு இந்த பயோ டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணுறதோ மெயின்டெனன்ஸ்னு சொல்லி ₹1 கூட இந்த டேங்குக்காக நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நாம் வந்திருக்கக்கூடிய ஊர் பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற வள்ளலார் ஹோட்டலுக்கு பேக் சைடில் அந்த புது வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. டெய்லியும் 10 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு டேங்க் வேணும்னு கேட்டிருந்ததுனால இங்கே நம்ம பயணியர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பாக்டீரியா ரீஃபில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் நீங்கள் பாக்டீரியா வாங்குற காஸ்ட்டே 1500லேருந்து 2000 வரைக்கும் வரும். அப்படி நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையை வடிவமைச்சிருக்கோம். நம்ம இந்த டேங்கை ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற இம்போர்ட்டட் மெட்டீரியலை நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆகிட்டே இருக்குங்க. இந்த டேங்க் என்ன பண்ணுன்னா வெளியே இருக்கிற வெப்பநிலையை உள்ளே எடுத்துகிட்டு வராது. எப்போவுமே இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை சமச்சீராக தாங்க இருக்கும். நீங்கள் ஊட்டி மாதிரி ஹில் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, பிளெயின்ஸாக இருந்தாலும் சரி, இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை ஈவனாக இருக்கிறதுனால பாக்டீரியா ஈஸியாக இனப்பெருக்கம் பண்ண முடியுதுங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டிங்க, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.